2026 தேர்தல் சார். இப்போ தேர்தலுக்காக அந்த கூட்டணி இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் அதிமுக, பாஜக, இன்னொரு பக்கம் திமுக ஒரு பலமான கூட்டணியோடு இருக்காங்க. இப்போ இது நடுவில் வந்து தாவேகா என்ன பண்ண போகிறாங்கன்னு ரொம்ப நாளாகவே இந்த கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. கடைசி வரைக்கும் தாவேகா எந்த முடிவும் எடுக்கலை. இப்போ தாவேகா தனித்து விடப்பட்டது. இந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கம் போக முடியாது, பாமக கிட்ட கூட போக முடியாது, நாம் தமிழர் கட்சி கூட போக முடியாதுன்ற அளவுக்கு எல்லா பக்கமே லாக் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் விஜய்க்கு இருக்கக்கூடிய கடைசி ஆயுதம் அதிமுக, பாஜக கூட வந்து விஜய் போயிட்டாரு அப்படின்னா அவருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 20 எம்எல்ஏ கிட்ட அவர் வந்து சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்குது அப்படின்னும் போது தாவேகா தரப்பு தொடர்ந்து மறுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதிமுக சைட்லையும் பாஜக சைட்லையும் அவருக்கு ஒரு அழைப்பு இருந்துக்கிட்டே இருக்குது, இன்னும் மறுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு? இல்லை, இதை தான் நம்ம வந்து பாஜக தான் தொடர்ந்து பேசுகிறாங்க. அதிமுக பாஜக கூட்டணிக்கு தாவேகா வரணும், டிவிக்கு வரணும்னு தொடர்ந்து நயினார் நாகேந்திரன் பேசுகிறாரு. இன்றைக்கி கூட தமிழிசை சவுந்தரராஜன் பேசியிருக்கிறாங்க, வாங்கன்னு கூப்பிட்றாங்க. ஆனால் இதை தான் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும். அதிமுக பாஜக கூட்டணியால் திமுகவை கூட்டணியை வீழ்த்த முடியாது, இன்னும் பலமான ஒரு கூட்டணி அமைக்கணும்னு அவங்க விரும்புகிறாங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை. அப்போ இந்த 10-15 வருஷமாக பாஜக வளர்ந்துருச்சு தமிழ்நாட்டில், நாங்கள் வளர்ந்துட்டோம்னு சொன்னதெல்லாம் இல்லை அப்படிங்கிறது இது தெரியுது. நீங்கள் வலுவான ஒரு கட்சியாக இருந்தால் இன்னொரு வலுவான கட்சியோடு சேர்த்து நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கலாம், எதிர்கட்சியை நீங்கள் வந்து வீழ்த்தியிருக்கலாம். அப்போ நீங்கள் ஒன்றும் தமிழ்நாட்டில் பாஜக வளரவில்லை அப்படிங்கிறதுக்கு உதாரணம் 2024 நடந்த தேர்தல் முடிவுகளாக இருக்கட்டும், இப்போ அவர்கள் பாடுபடக்கூடிய அந்த கூட்டணிக்கான முயற்சியாக இருக்கட்டும், ரெண்டுமே பார்க்கலாம். பாஜக திமுக கூட்டணி எதிர்ப்பதற்கு காலி பண்ணுவதற்கு இன்னும் வலுவான கூட்டணியை உருவாக்கணும். அதுக்கு விஜய் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து விஜயை உருவாக்கியதே பாஜக தான்.